நல்லது பிரியமானவர்களே, நாங்கள் அனைவரும் அமர்ந்து கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் ஜீவோடு திருச்சபையினுடைய பெல்ஜியம் அன்பர்பன் ஐக்கியம் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்களோடும் உங்கள் ஆவியோடும் இருப்பதாக. ஆமென். இந்த வேளையிலும் கூட நாங்கள் இன்றைய நாள் இன்னும் ஒரு நல்ல ஆராதனைக்கு நேராக கர்த்தர் எங்களை நடத்தினார். எந்த நெருக்கத்திலும் தேவன் எங்களை கைவிடாதவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல தெய்வத்தை நோக்கியே நாங்கள் ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். எனவே வார்த்தையின் மூலமாகவும் அவர் எங்களோடு இடைப்படுவாராக, பேசுவாராக. வார்த்தைக்கு ஆதாரமாய் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் புஸ்தகத்தினுடைய முதலாவது புஸ்தகத்தினுடைய 1 அதிகாரம் 11வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 1 சாமுவேல் 1:11. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நிலைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஆமென். அன்பான தகப்பனே, இதோ இந்த வார்த்தைக்கு நேராய் என்னையும் சபையாரையும் தாழ்த்துகிறேன். அப்பா, உம்முடைய ஆவியானவர் தாமே இந்த வார்த்தை வழியை பொறுப்பேற்று வழிநடத்தி தெரிவீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாய் என்னோடும் சபையாரோடும் என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ அதை ஆண்டவரே அப்பா உம்முடைய வசனத்தின் ஆழங்களூடாக பேசி எங்களை உணர்த்துவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. இன்னும் ஒருபடி ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் உம்மண்டையில கிட்டிச்சேர எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அப்ப இந்த வசனத்தை வாசித்த போதே எங்களுக்கு தெரியும், இது யாருடைய ஜெபம்? அன்னாளுடைய ஜெபம். கிட்டத்தட்ட எந்த ஒரு பிரசங்கியும் அன்னாளுடைய ஜெபத்திலிருந்து பிரசங்கிக்காமல் இருந்ததில்லை. ஏதாவது ஒரு பகுதியிலேயாவது பிரசங்கிக்காமல் இருக்க மாட்டார்கள். ஏன்னு சொன்னால் வேதத்தில் இருக்கிற முத்தாய்ப்பான ஜெபங்களில இந்த அன்னாளுடைய ஜெபமும் ஒரு முக்கியமான ஜெபம். அது மட்டுமல்ல, பாடல் ஆராதனையை நடத்துகிறவர்களும் அன்னாளுடைய ஜெபத்தை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. அவ்வளவு ஒரு அருமையான ஜெபம். அப்ப அவ்வளவு தேரம் அந்த சில அடிச்சு துவச்ச என்று சொல்லுவாங்களே, அப்படியான ஒரு வார்த்தையிலிருந்து மறுபடியுமா பேச போகிறோன்னே டக்குன்னு அயற்சி வந்துடும். ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு எழும்புவோம்ண்டு தோணும். என்ன எங்களுக்கு தெரியாத அண்ணாளின் ஜெபமா அப்படி என்ன? அநேகர் பிரசங்கிமார், அநேகர் வேர்ஷிப் நடத்துகிறவங்க பண்டிதர்மாருக்கு முன்னால் பிரசங்கிக்க போனால் இது ஒரு கஷ்டம். இந்த வசனத்தை எடுத்தோடனே யோசிச்சா அது அண்ணாளின் ஜெபம், அண்ணாள் இருக்கானா, சாமுவேல் எங்களுக்கு தெரியாததா அப்படி என்ற ஒரு எண்ணம் வந்துடும் இல்லையா? அப்படி இல்லாதபடிக்கு நாங்கள் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக எங்களை ஆயத்தப்படுத்துவோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் வேறொரு பரிணாமத்தின் ஊடாக எங்களுக்கு இந்த வார்த்தையை பேசுவாராக. ஆமேன். சரி, அப்ப இந்த அன்னாளுடைய ஜெபம் நாங்கள் அறிந்திருக்கிறபடி அவளுக்கு ஒரு பிள்ளை இல்லாமல் இருந்தது. அவள் தன்னுடைய குறையை கர்த்தருடைய சமூகத்திலே வைக்கிறாள். அதன் மூலமாய் அவள் அந்த நன்மையை பெற்றுக்கொண்டாள். அதை நாங்கள் அநேக தடவைகள் தியானித்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் அந்த ஜெபத்துக்குள்ளே ஆழமாய் போவோம் என்று சொன்னால், இந்த வசனங்களை ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், இது ஒரு தனி மனுஷினுடைய ஒரு குறையை பற்றினதல்ல. இது ஒரு வம்சத்தினுடைய பல வருடங்களாக, பல தலைமுறைகளாக தொடர்ந்து வருகிற ஒரு சாபத்தினுடைய, ஒரு இழிச்சொல்லினுடைய ஒரு விடுதலையை நோக்கின ஜெபம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்போ அதற்காக நாங்கள் இந்த வசனங்களை, இந்த நபர்களை கொஞ்சம் முன்னும் பின்னுமாக ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அதில் இந்த ஜெபத்தினுடைய முதலாவது சொல்லே ரொம்ப அழகான சொல், சேனைகளின் கர்த்தாவே. இந்த சாமுவேல் புஸ்தகத்துக்கு முன்பாக அநேக புஸ்தகங்கள் வேதத்தில் உண்டு. மோசே எழுதின 5 ஆகமங்கள் உண்டு, யோசுவாவினுடைய புத்தகம், நியாயாதிபதிகளுடைய புத்தகம், ரூத்தினுடைய புத்தகங்கள் எல்லாம் இருக்கு. ஆனால் அந்த எந்த புத்தகத்திலும் நாங்கள் என்ன பேரை பார்க்க முடியாது? சேனைகளின் கர்த்தாவே என்கின்ற பேரை பார்க்க முடியாது. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? இதற்கு முன்பு நாங்கள் சேனைகளின் கர்த்தாவே என்ற பெயரை இந்த சாமுவேல் புஸ்தகத்துக்கு முன்பு பார்க்க முடியாது. இந்த இடத்துல தான் நாங்கள் முதலாக பார்க்கிறோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இதுவரைக்கும்
யாருமே அவரை சேனைகளின் கர்த்தாவே என்று அழைக்கவில்லை. கர்த்தரை நோக்கி சேனைகளின் கர்த்தாவே என்கின்ற அந்த பேரை கர்த்தருக்கு கொடுக்கிறவர் யார் என்று சொன்னால் இந்த அன்னாள் என்கின்ற இந்த நிற்பாக்கியம் உள்ள ஒரு பெண், பிரியமானவர்களே. ஆனால் நீங்க வேதத்துக்கு இதற்கு பிறகு நீங்க வேதத்தில் எங்க எடுத்து பார்த்தாலும் சேனைகளின் கர்த்தாவே, பழைய ஏற்பாடு முழுவதிலுமே நிறைந்திருக்கிற ஒரு பேர் சேனைகளின் கர்த்தாவே. எவ்வளவுத்துக்கு என்று சொன்னால் கர்த்தர் அந்த பேரை தனக்கு எவ்வளவு பிரியமா எடுத்துக்கொண்டார் என்று சொன்னால், நீங்கள் தீர்க்கதரிசிகளுடைய புஸ்தகத்துக்கு போவீர்களா இருந்தால் கர்த்தர் எப்படி முடிப்பார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தன்னையே அப்படித்தான் அழைத்தார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று. இப்ப ஜெபத்துல மிக முக்கியமானது என்னன்னு சொன்னால் நாங்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகள். ரஞ்சித் பிரதர் இதுல தெளிவா சொல்லுவார், பாஸ்டரும் மிக அழகா சொல்லுவார். சும்மா சும்மா கோர்ட்ல ஒரு லோயர் போய் சும்மா அலம்ப கூடாது. அவர் அங்க நின்றார், இவர் இங்க நின்றார். சட்ட புஸ்தகத்துல என்ன இருக்கு என்றதை சொல்லணும். அப்ப தேவனுடைய வார்த்தையின்படி தேவனை அணுகணும். தேவனை அப்ப பாருங்க, ஒரு ஜட்ஜிட்ட என்ன சொல்லணும்னு சொன்னா, இந்த சட்டத்தின்படி இது பிழை, இந்த சட்டத்தின்படி இது சரி. இப்போ எங்களுக்கு எப்படி அசூல் விசா எடுத்து தந்த லோயர், இந்த சட்டத்தின்படி நீங்கள் இவருக்கு விசா கொடுத்தாகணும். இப்ப சேனைகளின் கர்த்தாவே என்று சொன்ன உடனே இப்ப ஆண்டவர் இந்த ஜெபத்தை கவனிக்க வேண்டிய தேவை வருகிறது, பிரியமானவர்கள். ஏனென்று சொன்னால் அவருக்கு அது பிரமிப்பான ஒரு நாமம். ஏனென்று சொன்னால் வானத்தின் சேனைகள், பூமியின் சேனைகள், இவை எல்லாவற்றையும் உண்டு பண்ணின அந்த சேனைகளினுடைய அதிபதி யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தர் தேவன். அப்ப அவர் இந்த பூமிக்குரிய சேனைக்கு மட்டும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். என்ன? நாங்கள் ஆதியாகமத்திலே பார்க்க முடியும். பலுகி பெருகும்படியான ஆசீர்வாதம் பூமியின் சேனைக்கு கொடுக்கப்பட்டது. வானமண்டலத்தின் சேனைக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லை. அப்ப சேனைகளின் கர்த்தாவே என்று அவள் அழைக்கிற போது என்ன சொல்லுகிறாள் என்று சொன்னால், ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தீல ஆதியிலே அந்த ஏதோன் தோட்டத்தில் வைத்து மனிதனை பலுகி பெருகும்படியாக நீர் ஆசீர்வதித்த சேனைகளின் கர்த்தர். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதம் பலிக்கவில்லை. அப்ப நான் அந்த ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில பலிக்காதபடிக்கு காணப்படுகிறது என்கிற போது அவள் சொல்லுகிறாள், நீர் தான் சேனைகளின் கர்த்தர். அப்ப ஆசீர்வதிக்க வேண்டியவர் யார்? நீர். அப்ப சரியான முறையில அவள் தேவனை நோக்கி அணுகுகிறாள், பிரியமான. இதற்கு முன்பு அண்ணால் ஜெபிக்காமல் இருந்திருப்பாள். அதனுடைய குறைகளை சொல்லி எத்தனையோ தடவைகள் அவள் ஜெபித்திருப்பாள். ஆனால் நாங்கள் சரியான முறையில தேவனுடைய சமூகத்தை அணுக வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்ப அதுதான் சேனைகளின் கர்த்தாவே. அப்ப இந்த ஒரு நாமத்தை சொன்ன போதே ஆண்டவருக்கு இப்ப என்ன விளங்கிட்டு என்று சொன்னால், நிச்சயமாய் நான் அவளை ஆசீர்வதிக்க வேண்டும். ஏன்னா நான் தான் சொல்லி இருந்தேன், பூமியின் சேனைகள் பலுகி பெருக வேண்டும். ஆனால் அண்ணால் பெருக முடியாமல் இருக்கிறாள் என்று சொன்னால், அப்ப என்னுடைய வார்த்தை பொய்த்து போய்விடும். நான் அவளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் அந்த ஜெபத்தை கவனிக்க ஆரம்பிக்கிறார், பிரியமானவர்களே. அப்ப எங்களுடைய ஜெபங்களும் வார்த்தையின் அடிப்படையில் அமைய வேண்டும். இப்ப நாங்கள் உபவாச கூட்டத்தில் ஜெபிக்க விட்டா, இலங்கைக்கு ஜெபிங்கன்றாலும் சரி, இந்தியாவுக்கு ஜெபிங்கன்றாலும் சரி, இஸ்ரவேலுக்கு ஜெபிங்கன்னு சொன்னாலும் சரி, சிறுமைப்பட்டவர்களை ஜெபிங்கன்னு சொன்னாலும் ஜெபம் மாறாது, டைட்டில் மட்டும் மாறும். இலங்கையின் ஆசீர்வதியும், இலங்கையின் நினையும், இலங்கைக்கு கிருவியாயிரும், இலங்கையில அதே இந்தியாவுக்கு சொன்னாலும் இலங்கை இந்தியாவை நினையும், இந்தியாவில் கிருவியாயிரும், இந்தியாவை ஆசீர்வதியும். சிறுமைப்பட்டவர்களை சொன்னாலும் சிறுமைப்பட்டவர்களை நினையும், சிறுமைப்பட்டவர்களை ஆசீர்வதியும். அதே ஜெபங்கள் அல்ல. சிறுமைப்பட்டவர்களை குறித்து தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? தேசங்களை குறித்து தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? இப்படியாக போய் நாங்கள் ஜெபிக்கிற போது, அல்லது எங்களை நோக்கி தேவனுடைய வசனம் எப்படியாக இருக்கிறது, எங்களை குறித்த வாக்குத்தத்தங்கள் எப்படியா இருக்கிறது, இவை எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டு நாங்கள் தேவனிடத்துல கேட்கிற போது கர்த்தர் முதலாவது அந்த ஜெபத்தை கேட்பார். ஏன்? அவர் வாக்கு மாறாதவர். அடே நான் பொய்யானவனா போயிடுவேன், இவன் உண்மையானவனோ இவன் சரியானவனோ அடுத்த பிரச்சனை, நான் உண்மை உள்ளவன் என்பதை இவனுக்கு நிரூபித்தாக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இடைப்படுவார், பிரியமானவர்களே. அந்த ஜெபத்தினுடைய முதல் பாயிண்டே, முதல் வார்த்தையே சேனைகளின் கர்த்தாவே என்கிறது. மிக அழகாக கர்த்தர் தனக்கென்று அந்த நாமத்தை எடுத்துக்கொள்ளத்தக்கதாக ஒரு உன்னதமான காரியம். சரி, இப்ப நாங்க இதே எல்லாம் தியானிக்க போகிறது. நாங்கள் தியானிக்க போகிற பகுதி அடுத்த கட்டம். அவள் என்ன சொல்லுகிறாள்? எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பீரானால், ஒரு நல்ல பொருத்தனை, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தால் நான் என்ன செய்வேன்? அந்த பிள்ளையை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்பேன். இப்ப இதை வாசிக்கிற போது இது அநேகர் தியானித்திருக்கிறாங்க, இது ஒரு நல்ல பொருத்தனை, அதனால கர்த்தர் அவளுடைய ஜெபத்தை கேட்டார் என்று. இப்ப இதுக்குள்ள தொக்கி நிற்கிற கேள்வி என்னன்னு சொன்னால், கர்த்தர் அவருக்கு ஒரு பிள்ளையை கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவர். அந்த பிள்ளையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க அது அவர்களுடைய பொருத்தனை அல்ல, அவர்களுடைய கர்த்தருக்கென்ற வைராக்கியம். அவளும் அவருக்கு ஒப்பு கொடுக்கலாம். ஆனால் ஒப்பு கொடுத்தா பிறகு
என்ன நிலைமை? இந்த ஒப்பு கொடுத்த பிள்ளையை கர்த்தர் பயன்படுத்த முடியுமா? என்ன சூழ்நிலை அங்கே நிலவுகிறது என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க போகிறோம் பிரியமானவர். இந்த எல்கானாவுடைய மனைவிதான் யாரு? அண்ணா. அப்ப எல்கானா யாருடைய குடும்பத்தில் வந்தவன் என்று சொல்லி நாங்கள் நாளாகம புஸ்தகத்திலே மிக நீண்ட அட்டவணை ஒன்று காணப்படும். அதில் நீங்கள் நாளாகம புஸ்தகம் இப்போ எடுக்க தேவையில்லை. நாளாகம புஸ்தகத்தினுடைய 6வது அதிகாரத்துக்கு போனீர்கள் என்று சொன்னால் அதனுடைய 22வது வசனத்திலிருந்து வாசித்தால் நாங்கள் அங்கே ஒரு வம்ச அட்டவணையை கவனிக்க முடியும். அது யாருடைய வம்ச அட்டவணை என்று சொன்னால் கோராகினுடைய வம்ச அட்டவணை. அந்த கோராகினுடைய வம்சத்தில் வந்தவன் தான் இந்த எல்கானா. அப்ப யார் இந்த கோரா என்பதை அறிந்து கொள்ள நாங்கள் எங்க போக வேண்டும் என்று சொன்னால் எண்ணாகம புஸ்தகத்தினுடைய 16வது அதிகாரத்துக்கு போக வேண்டும். இப்ப எண்ணாகம புஸ்தகத்தை எடுத்து அவ்வளவு வசனங்களையும் வாசிக்க எங்களுக்கு நேரம் இல்லை. ஆனால் நான் அந்த கதையை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி வருகிறேன். கதையை சொல்லிட்டு கதையின் முடிவில் ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். ஓகே, என்னென்று சொன்னால் நீங்கள் எண்ணாகமம் 16 எடுத்து வாசித்தீர்கள் என்று சொன்னால் இங்கே கோராக என்கின்ற ஒரு மனுஷனை குறித்து நாங்கள் வாசிக்க முடியும். இதற்கு முன்பாக மோசே என்ன செய்கிறார்? கர்த்தர் தான் சொன்னார். கர்த்தருடைய வார்த்தையின்படி தன்னுடைய சகோதரனாகிய ஆரோனை பிரதான ஆசாரியனாக நியமிக்கிறார். அவனுக்கென்று அந்த கர்த்தர் உண்டு பண்ணின அந்த பல வருடமான அந்த அங்கிகள், அந்த மேலங்கிகள், அந்த கற்கள் இப்படி எல்லாம் போட்டு அவனை பிரதான ஆசாரியனாக ஏற்படுத்துகிறார். ஆனால் இந்த கோராகுக்கு அதிலே ஒரு எதிர்ப்பு. ஏனென்று சொன்னால் அவன் என்ன நினைக்கிறான் என்று சொன்னால் மோசே தன்னுடைய சகோதரன் என்றபடியினால தான் ஆரோனுக்கு இந்த கனமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறான். நாங்கள் என்ன குறைஞ்ச ஆக்கலாம்? இந்த கோராக எந்த வம்சத்தில் வந்தான் என்று சொன்னால் அவனும் லேவி தான். அவனும் லேவி குடும்பத்தில் அவன் வந்தான். ஆனால் கோகாத் என்கின்ற ஒருவருடைய வம்சத்திலே அவன் வருகிறான். இந்த கோகாத்தின் புத்திரருக்கும் கர்த்தர் ஒரு ஊழியத்தை கொடுத்தார். என்ன ஊழியம் என்று சொன்னால் அவர்கள் பாளையங்களிலிருந்து புறப்பட்டு போவார்கள். அப்போ அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை ஒவ்வொரு இடத்துல ஒரு இடத்துக்கு போகும்போது கொண்டு போக வேண்டும். அந்த ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய அந்த பரிசுத்த பனிமுட்டுக்களை காவுகிற ஊழியம் கோகாத்தின் புத்திரருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப கோராக எதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவனும் இந்த பரிசுத்த பனிமூட்டுகளை காவுகிற ஊழியம் தான். ஆசாரிய ஊழியத்தில் அவர்களுக்கு எந்த பங்கும் இல்லை. அப்ப இவன் என்ன செய்தான் என்று சொன்னால் டக்கண்டு தன்னோடு சேர்ந்த ஆட்களை சேர்த்து கொண்டான். வேறு வேறு வம்சங்கள்ல இருந்த பெரியவர்களை சந்தித்து மோசேயும் ஆரோனும் என்ன செய்கிறார்கள்? தங்களுக்கு ஏற்றபடி காரியங்களை மாற்றிக்கொள்ளுகிறார்கள். சபையார் எல்லாரும் தானே பரிசுத்தவான்கள், கர்த்தர் எல்லாரையும் தானே விடுவித்தார், நாங்கள் எல்லாரும் தானே கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும், இவர்கள் என்ன தங்களுக்கு மட்டும் ஊழியத்தை தக்க வைக்க பார்க்கிறார்கள் என்று சொல்லி கூட்டம் கூட ஆரம்பித்தார்கள். பிரியமானவர்களை, இது சபைகளில் நடக்கிறது தானே. ஒரு ஆளுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்துட்டா உடனே என்னத்தை பார்ப்போம்? அவையில் 2 பேருக்குமான தொடர்பு, அவங்களுக்கும் கர்த்தருக்கும் என்ன தொடர்புன்றதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இப்போ குணா பிரதர் இமானுவேலாக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தா என்ன சொல்லுவோம்? இமானுவேலா தன்னை மகளண்டபடியா தான் கொடுத்துட்டார், கர்த்தர் சொன்னார், அதை பற்றி எல்லாம் பிரச்சனை இல்லை, இதனாலதான் கொடுத்தார் என்று சொல்லி இப்ப என்ன செய்வார்கள் என்று சொன்னால் கோராகின் புத்திரர்கள் அதற்கு எதிராக வருவார்கள். பிரியமானவர்களை, இப்ப கோராக தனிச்சு வந்து கேள்வி கேட்க மாட்டார்கள். நீங்க கோராகினுடைய ஆவி எப்படி செயற்படும் என்று சொன்னால் தனிங்க வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. என்ன குணாபிரதர் நீங்க இப்படி செய்து போட்டீங்களே. இந்த கோராக என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இப்ப ஒரு பேச்சுக்கு லெனின் என்னைய கோராக என்று வைங்களேன். இப்போ கோராக என்ன செய்வார் என்று சொன்னால் உடனடியாக போய் குணாபிரதர்கிட்ட கேட்க மாட்டார். குணா நீங்கள் உங்களோட மகள் என்ற வழியாக தானே இந்த ஊழியத்தை இமானுவேலா கொடுத்துருக்கீங்கன்னு கேட்க மாட்டார். டக்குன்னு கிறிஸ்டி பிரதர்கிட்ட போவேன். பார்த்தீங்களா கிறிஸ்டி எங்கட பிள்ளைகளும் தானே சபையில் இருக்கிறாங்க, ஏன் அவங்க ஊழியம் செய்யக்கூடாது என்று சொன்னேன். கிறிஸ்டி பிரதருக்கும் அது நியாயம் என்று தோணும், உண்மைதான். ஜூஜிம் பிரதர்கிட்ட போவோம், ஜூஜிம் பிரதரை போய் சேர்ப்பாங்க, ஜாக்கோ பிரதர்கிட்ட வருவாங்க, ஜாக்கோ பிரதரை சேர்ப்பாங்க. இப்படி எல்லாரையும் சேர்த்து கொண்டு போய் கர்த்தருடைய மனுஷனுக்கு விரோதமாக எதிராக முறுமுறுக்கிற அந்த ஆவி, அது கோராகனுடைய ஆவி, அது இன்றைக்கும் சபைகளில் செயற்படுகிற ஒரு ஆவியா இருக்கிறது. அதைத்தான் யூதா எச்சரிக்கிறார். இப்படிப்பட்ட அந்த சபைகளில் குழப்பங்களை உண்டு பண்ணுகிறவர்கள் கோராகின் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் என்று பிரியமானவர். அப்ப இந்த கோராகும், அந்த கோராகை குறித்து நாங்கள் டீப்பாக பேச நேரம் இல்லை. அப்ப கோராகு இப்படியாக அநேக சபையினுடைய அந்த மூப்பர்களை கூட்டிக் கொண்டு மோசேக்கு விரோதமாக கூட்டம் கூடுகிறான், முறுமுறுக்கிறான். கர்த்தர் அவன் மேலிலே கோபம் கொள்கிறார். அப்ப கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? தன்னுடைய தெரிந்து கொள்ளுதலை அவர்களுக்கு விளங்கப்படும்படியாக கோராகையும் அவனுடைய கூட்டத்தாரையும் தனியாகவும் மற்ற இஸ்ரவேலர்களை தனியாகவும் நிறுத்துகிறார். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வருகிறது. அது எங்களுக்கு தெரியும். கோராகுக்கு என்ன நடந்துச்சு? பூமி பிளந்து
கோராகும் அவனுடைய கூட்டத்தாரும் அவனோடு இணைந்தவர்கள் எல்லாரும் அவர்களுக்கு உண்டான பொருள்கள் ஆடு மாடுகள் எல்லாமே பூமி பிளந்து அது பூமி விழுங்கிட்டு சொல்லி பார்க்கிறோம். இப்ப நாங்கள் எண்ணாகமம் 26:10-11 வசனங்களை வாசிப்போம். எண்ணாகமம் 26:10-11 வசனங்களை. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் கோராகையும் விழுங்கினதினாலும் அக்கினி 250 பேரை பட்சித்ததினாலும் அந்த கூட்டத்தார் செத்து ஒரு அடையாளமானார்கள். கோராகின் குமாரரோ சாகவில்லை. என்ன, கோராகு அவனோடு சேர்ந்து கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக முறுமுறுத்தவர்கள், அவர்களை சேர்ந்த எல்லாம் அவர்களுடைய பொருட்கள் எல்லாத்தையும் பூமி விழுந்து பூமி தன் வாயை திறந்து விழுங்கி அழித்து போட்டது. அது மட்டுமல்ல, அக்கினி அந்த தூப கலசங்கள்ல பிடித்து கொண்டிருந்த அந்த 250 பேரையும் எரித்து போட்டுதாம். ஆனால் 11வது வசனம் என்ன சொல்லுது? கோராகின் குமாரரோ சாகவில்லை. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், கோராகுக்குரிய எல்லாம், கோராகோடு சேர்ந்த எல்லாரும், அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுக்கு உண்டானவைகள் எல்லாமே அந்த பூமி பிளந்து விழுங்கி போட்டது. ஆனால் கோராகின் குமாரரோ சாகவில்லை என்று வேதவசனம் சொல்லுது. யோசிச்சு பாருங்க. இந்த கேள்விகளை நான் ஏன் கேட்கிறேன்னு சொன்னா, இது எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாதுன்றதுக்காண்டி இல்லை. ஒரு உண்மையா நடந்த கதை. என்னுடைய சொந்தக்காரர் ஒரு நாள் ஒரு கொண்டாட்டத்துக்கு போயிருக்கிறார். கொண்டாட்டத்துக்கு போயிட்டு அவர்கிட்ட ஒரு MP90 மோட்டர் சைக்கிள் வந்து இருந்தது. என்ன செய்ய, கொண்டாட்டம் எல்லாம் முடிஞ்சோடனே மோட்டர் சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணிட்டு வைஃபா சொல்லியிருக்கார், என்னுடைய சொந்தக்காரர் தான், ஏறண்டு சொல்லிட்டு இவர் மோட்டர் சைக்கிளை எடுத்துக்கொண்டு வீட்டை வந்துட்டு மோட்டர் சைக்கிளை விடுற இடத்துல சரி இறங்கு ரெண்டு திரும்பி பார்த்தா வைஃபை காணையில. எங்கடா வைஃபை காணையில? இவர் பயந்து போனா, இடையில எங்கேயும் விழுந்து போனான்னு சொல்லி இவர் இல்லாடம் கன தூரம். அப்போ இவர் அவ்வளோ தூரம் ஓடி ரோட்டில் நின்றாக்களை எல்லாம் விசாரிச்சு இதில் யாரும் பொம்பளை எங்கேயும் விழுந்து கிடந்தோ இதெல்லாம் கேட்டு கொண்டாட்டம் நடந்த இடம் வரைக்கும் போயிட்டு அங்கே பார்த்தா அவன் நிற்கிறான். அவன் எனக்கு அத்தை முறை அப்போ அவன் நிற்கிறான். ஏன்னு கேட்க, நீங்கள் மோட்டர் சைக்கிள் ஏறன்னு சொல்லிட்டு நான் ஏறைக்கு முன்னமே போயிட்டீங்களேன்னு சொல்லி மோட்டர் சைக்கிள் எடுத்துக்கொண்டு போயிட்டீங்க. இப்போ இவருக்கு ஏன் போய் சேர்ற வரைக்கும் தெரியலையேன்னு சொன்னால் இடையில ஒன்றுமே கேட்கல. அப்போ நானும் இதே மாதிரி பிரசங்கத்தை தொடங்கி முடிக்கிற வரைக்கும் ஒன்றும் கேட்காட்டிக்கு நீங்கள் பிரசங்கத்தோட தான் வாரீங்களா, இல்லை நித்திர கொள்றீங்களா, இல்லை உங்களோட பாட்டில் இருந்து கொண்டு வேறு எதுவும் யோசிக்கிறீங்களான்றது எனக்கு தெரியாது. அதால தான் கேட்குறேனே ஒழிய இது அறிவை பெற்றினது இல்லை. அப்போ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், கோராகுக்குரிய எல்லாத்தையும் கர்த்தர் அழித்து போட்டார், அவனோடு இணைந்த எல்லாரையும் அழித்து போட்டார். ஆனால் 11வது வசனம் 26 சொல்லுகிறது, கோராகின் புத்திரரோ சாகவில்லை என்று சொல்லி. அப்போ ஏன்? ஓகே, ஜாக்கோ பிரதர் ஒரு ஆன்சர் வச்சுக்க. வேறு யாரும் சர்வீஸ் ஆக்கியல. ஓகே, வேற? ஓகே, பாருங்கள், கோராகு தான் அழைத்தார், எல்லாரையும் இஸ்ரவேலின் மூப்பர்கள் எல்லாரையும் சேர்த்து கொண்டார், அவரோடு ஆலோசனைக்கு எல்லாருமே இணங்கி போனார்கள். ஆனால் அந்த கோராகு அந்த மோசைக்கு விரோதமாய் போய் அந்த ஆசாரியத்துவத்தை பெற்றிருந்தால் அதில் நேரடியாக நன்மையை அனுபவிக்க போகிறவர்கள் யார்? கோராகினுடைய குமாரர்கள். ஏனென்றா சொன்னா, அவன் பிரதான ஆசாரியனாயினா ஆசாரியத்துவம் யாருக்கு வரும்? அவருடைய குமாரர்களுக்கு வரும். அப்படிப்பட்ட நன்மை தங்களுக்கு வரும் என்று தெரிந்திருந்தும் அந்த கோராகின் புத்திரர் அவனுடைய துர்ஆலோசனைக்கு இடம் கொடுக்கவில்லை. என்னை கேட்கிற வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய தாய் தகப்பன்மார் கதைக்கலாம், பாஸ்டர் சரியில்லை, ரஞ்சித் பிரதர் சரியில்லை, குணா பிரதர் சரியில்லை, கிறிஸ்டி பிரதர் சரியில்லை, லெனின் பிரதர் சரியில்லை, ஜாக்கோ பிரதர் சரியில்லை. அதுக்கு நீங்கள் செவி கொடுத்து அப்பா அம்மா தான் அப்படி சொன்னவர், அப்பா தான் சொன்னவர், குணா பிரதருக்கு எல்லாம் கேட்க தேவையில்லை, அவருக்கு ஒன்றும் தெரியாது, நான் எல்லாம் நேரடியாக பாஸ்டரோட டீல் பண்ணுவேன். இல்லாட்டி நீங்கள் பாஸ்டருக்கு ஒன்றும் தெரியாது, அவர் என்ன, அவர் பழைய ஆள், நாங்கள் இப்போ புது புள்ளியல், நீங்கள் இன்டர்நேஷ்னல் சர்ச்சுக்கு போகலாம். இப்படியெல்லாம் உங்களுடைய பெற்றோர்கள் கதைக்கிறார்கள் என்பதற்காக நீங்கள் அவர்களுக்கு இடம் கொடுத்து அது அப்பா அம்மா தான் சொன்னது என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பாக சாட்டி சொல்ல முடியாது. கோராகின் புத்திரர் தங்களை கர்த்தருக்கு முன்பாக காத்து கொண்டார்கள். இஸ்ரவேலுடைய மூப்பர்கள் விழுந்து போனார்கள் கோராகினுடைய அந்த துர்ஆலோசனைக்கு. ஆனால் அந்த வாலிப பிள்ளைகள் தங்களை காத்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, அப்ப கர்த்தருக்கும் ரட்சிப்புக்கும் இடையில வேற யாருமே வர முடியாது. ரட்சிப்பு தனிப்பட்டது என்பதை நாங்கள் எல்லாருமே அறிந்து கொள்ள முடியும். அவர் தான் என்ன விழுத்தினார், இவர் தான் என்ன இழுத்தார், இவர் தான் என்ன நுள்ளினார், இவர் தான் என்ன கிளினார் என்று எந்த சாட்டும் சொல்ல முடியாது. ரட்சிப்பு உங்களுக்கும்
கர்த்தருக்கும் தனிப்பட்டது. அதுல வேற யாருமே வேற நாங்கள் அதை காரணம் சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, கோராகின் புத்திரர் தங்களுடைய தகப்பனுடைய ஆலோசனைக்கே உட்படுத்தாமல் காத்து கொண்டார்கள். அதனால கர்த்தர் நியாய தீர்ப்பை செய்கிற போது கோராகின் புத்திரர் உயிரோடு இருந்தார்கள். பிரியமானவர்களே, ஆனால் பாருங்கள், சூழ்நிலை என்னன்னு சொன்னால் கோராகின் புத்திரரை கர்த்தர் நியாயம் தீர்க்கவில்லை. அவர்களுடைய நல்ல பங்கின் நிமித்தமாக கர்த்தர் அவர்களை உயிரோடு வைத்தார். ஆனால் இந்த இஸ்ரவேல் சபையார் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, இவங்களால தான் எங்களுக்கு, அதுக்கு பிறகு இவங்கள் மோசைக்கு விரோதமாய் போய் இன்னும் அநேகர் செத்து போனார்கள். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? கோராகு. அப்ப இந்த கோராகின் புத்திரர்களை நீ என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால், கர்த்தருடைய எந்த ஊழியத்திலையும் பங்கெடுக்க கூடாது. இவர்களை எந்த பரிசுத்தமான ஊழியத்திலும், எந்த லேவிய ஊழியத்திலும், எந்த கர்த்தருடைய எந்த ஊழியத்தையும் இவர்கள் செய்யக்கூடாது. இவர்கள் ஒரு இரண்டாம் பட்ச குடிமக்கள். எங்களுக்கு இலங்கை தமிழர்களுக்கு தெரியும், சொந்த நாட்டிலேயே நாங்கள் இரண்டாம் பட்ச குடிமக்கள் மாதிரி. அவர்கள் பெரியாக்கள், பெரும்பான்மை தாங்கள் தான் எல்லாமே, இவர்கள் சும்மா இருந்துட்டு போகலாம். இப்ப லேவியின் புத்திரர்களில் வந்த இந்த கோராகின் புத்திரருக்கும் என்ன நிலைமை என்று சொன்னால், இவர்கள் எதுவுமே செய்யக்கூடியாது, இவர்கள் எதுவுமே செய்ய முடியாது. லேவியின் புத்திரருக்கு இருந்த ஒரே வருமானத்துக்குரிய வழியே ஆசாரிய தொழில் தான், அந்த லேவிய ஊழியம் தான் செய்ய முடியும். இவர்களுக்கு அதுவும் செய்ய தடை விதிக்கப்பட்டுச்சு. இவர்கள் பரிசுத்தமான எதையும் தொடக்கூடாது, தேவனுடைய எந்த ஊழியத்துக்கும் இவர்கள் வரவே கூடாது என்று சொல்லி தடை விதிக்கப்பட்டுச்சு. இந்த காரியம் எப்பொழுது வரைக்கும் தொடர்ந்து வருகிறது? அவர்கள் வனாந்திரத்திலே இந்த கானான் தேசத்துக்குள்ள போனார்கள். நியாயாதிபதிகளின் காலம் முடிந்து, சாமுவேல் தான் கடைசி நியாயாதிபதி. நியாயாதிபதிகளின் காலமும் முடிய போகிற வரைக்கும் இந்த சாபம், இந்த நிந்தனை, இந்த அவமானம் யாரை தொடர்ந்து வருது? அந்த ஒரு பிழையும் செய்யாத கோராகின் புத்திரர்கள். அவங்க ஒன்றுமே செய்யல. அவங்க தங்களை கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் காத்து கொண்டார்கள். யார் அவர்களை பிழை சுமத்துகிறார்கள்? இஸ்ரவேல் சபையார். ஆனா அவங்க எப்படிப்பட்டவங்க? கர்த்தர் விட்டா அழிச்சு போடுவேன் என்று சொன்னார் மோசைக்கு. நீ மட்டும் விலத்து, இவ்வளவு பேரை நான் அழிச்சு போடுறேன் என்று சொல்லி. அப்ப நியாயம் தீர்க்கிறவர்கள் அநியாயக்காரர்கள், நியாயம் தீர்க்கப்பட்டவர்கள் ஒரு பிழையும் செய்யாதவர்கள். ஒரு பிழையும் செய்யாம நிந்தனையை, அவமானத்தை சுமந்து கொண்டு கோராகின் புத்திரர் காணப்படுகிறார்கள். எல்லா தண்டனைக்கும் பாத்திரவான்களாகிய இஸ்ரவேல் சபையார் அவர்களை நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களை, இப்படியான சூழ்நிலையில அநேகர் நீங்கள் கடந்து போகிறீர்கள். நான் ஒரு பிழையும் செய்யலையே, என்னை பார்த்து இப்படி சொல்றாங்களே, நான் அநியாயமா எதுவும் செய்யலையே, அவங்கள பார்த்து அவங்க செய்தது எத்தனையோ செய்துக்க நான் எத்தனையோ கேள்விப்பட்டிருக்கிறேனே, ஆனா என்ன நியாயம் தீர்க்கிறாங்களே, இப்படியான எத்தனையோ கேள்வியோட நீங்க போய் கொண்டிருக்கிறீங்களா? கோராகின் புத்திரருக்கும் இதுதான் நடந்துச்சு. அவங்க ஒன்றும் செய்யல, அவங்க தங்களை உத்தமமாய் காத்து கொண்டாங்க கர்த்தருக்கு முன்பாக. ஆனால் கர்த்தருக்கு எதிராக முறுமுறுத்த அந்த ஜனம் இவர்களை நியாயம் தீர்த்து வச்சிருக்குது. அதுதான் சூழ்நிலை. எதுவரைக்கும்? இந்த அன்னாள் கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை ஊற்றுகிற வரைக்கும், தன்னுடைய இருதயத்தை முழுவதுமாய் திறந்து அவள் பண்ணின அந்த நல்ல பொருத்தனை உள்ள ஜெபம் அந்த சூழ்நிலையை மாத்திச்சா என்றதைத்தான் நாங்கள் பார்க்க போறோம் பிரியமானவர்கள். அப்ப இந்த அன்னாளுடைய ஜெபம் ஒரு தனிப்பட்ட ஜெபம். அவள் தனக்காக ஒரு பிள்ளையை கேட்டாள் என்றது தான் நாங்கள் இதுவரையும் அறிந்திருந்த காரியம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்று வேறு விதமாக பேசுகிறார் பிரியமானவர்களே. அது ஒரு தனிப்பட்ட பெண்ணுடைய ஜெபம் அல்ல, அது நிந்தனையை சுமந்து வந்த ஒரு வம்சத்தினுடைய ஒரு 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 மீட்பு, ஒரு ரட்சிப்பு, அதை ஒரு ஜெபம் உண்டு பண்ணிச்சென்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இப்ப நாங்கள் இப்ப அன்னாளுடைய சூழ்நிலையை ஆராய போறோம். இப்ப கோராகின் புத்திரருடைய சூழ்நிலையை பார்த்து விட்டோம். எந்த பிழையும் செய்யல, நிந்தியை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப அன்னாளுடைய சூழ்நிலையை நாங்கள் அறிய வேண்டும். அன்னாளை குறித்து எங்களுக்கு நன்றாகவே தெரியும். அவளுக்கு பிள்ளைகள் இல்லை. அவள் தான் முதல் மனைவி. அன்னாள் தான் முதல் மனைவி. அவளுக்கு பிள்ளைகள் இல்லை என்ற உடனே இந்த எல்கானா என்ன செய்கிறான்? மறுமணி இன்னொரு கல்யாணம் செய்து அவள் மூலமாய் அவனுக்கு பிள்ளைகள் உண்டு. இப்ப அந்த அவனுடைய இரண்டாவது மனைவி என்ன செய்கிறாள்? எல்கானாவுடைய அவளுடைய சக்காலத்தி அவளை துன்பப்படுத்துகிறாள். ஏன்? எல்கானா அவளை அதிகமாக நேசிக்கிறாள் என்று கண்டு அவளை துக்கப்படுத்துகிறாள். சொந்த குடும்பத்துக்குள்ளேயே வேதனை வெளியில இருந்து வந்தாலாவது சமாளிக்கலாம் ஓரளவுக்கு. சில பேருக்கு சொந்த குடும்பத்துக்குள்ளேயே வேதனை இருக்கும். சொந்த குடும்பத்துக்குள்ளேயே குத்தி காட்டுறவங்க இருப்பாங்க. சில வேளை உங்களுடைய தனிப்பு கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்காது, ஆனால் உங்களுடைய அண்ணன் தம்பிமார் நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதால தான் உனக்கு இந்த நிலைமை, கத்தர் ரெண்டு போனீங்க, என்னத்தை கண்ட, நாங்க எல்லாம் வசதியா இருக்கிறோம். சில வேளை யூரோப்ல இருக்கிற வேற சகோதரர்கள் சொல்லுவாங்க, நாங்க எல்லாம் வசதியா இருக்கிறோம், நீங்க என்னடா ஒன்றும் இல்லாம இருக்கிற, நான் கேட்டா கத்தர்ன்ற இப்படி சொந்த குடும்பங்களே குத்தி காட்டக்கூடிய ஒரு நிலைமை. அப்படியான ஒரு நிலை தான் இந்த அன்னாளுக்கு. இந்த எல்கானா சும்மா புழுகுவா.
நான் 1000 100 குமாரனை விட 1000 குமாரனை விட நான் உத்தமம் அல்ல உண்டு. இப்படிதான் மனுஷர்கள் சும்மா வந்து சொல்லுவார். சில வேளை நிசாவும் ஏதாவது கஷ்டத்துல இருந்தால் நானும் ஏதாவது சும்மா உண்ட சொல்லி சமாதானப்படுத்த பார்ப்போம் பிரியமானவர்களே. ஆனால் நீங்கள் மனுஷர்கள் இடத்துல ஆறுதலை தேடினா ஒரு பிரயோசனமும் இல்லை. சும்மா ஏதாவது ஒரு ஆறுதலான வார்த்தையை தான் சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் யாரை தேட வேண்டும், யாரை இடத்துல உங்களுடைய இதயத்தை ஊற்ற வேண்டும் என்று சொன்னால் அண்ணால் செய்தது போல தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்களுடைய இதயங்களை ஊற்ற வேண்டும். அவருடைய சமூகத்தில் எங்களுடைய விண்ணப்பங்களை வைக்க வேண்டும். அவருடைய சமூகத்தில் எங்களுடைய கண்ணீரை ஊற்ற வேண்டும் பிரியமானவர்களே. அப்பொழுது கர்த்தர் செயற்பட ஆரம்பிப்பார் பிரியமானவர்கள். அதைத்தான் இந்த அண்ணாள் செய்தார். அவள் என்ன செய்கிறாள்? கர்த்தருடைய சமூகத்தில் போய் தன்னுடைய இதயத்தை முழுவதுமாய் ஊற்றுகிறார். அதை யார் பார்க்கிறார் என்று சொன்னால் ஏலி பார்க்கிறார். அவள் கர்த்தருடைய சமூகத்திலே வாயை திறவாமல் தனக்குள்ளே பேசிக்கொள்கிறார். அவளுடைய உதடுகள் மட்டும் அசைந்து கொண்டிருக்கிறது. இதை ஏலி பார்க்கிறார். ஏலியார் அப்ப இருந்த பிரதான ஆசாரியன். இந்த ஏலியுடைய 2 பிள்ளைகள் இருந்தார்கள், ஒப்னி பினகாஸ் என்று. அவங்க ரொம்ப பொல்லாதவர்கள். அவர்கள் செய்த காரியங்களை எல்லாம் 2ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு. அதெல்லாம் விவரித்து சொல்லவே இயலாது, அவ்வளவு மோசமானவர்கள். அப்படிப்பட்டவர்களை பெற்றிருக்கிற ஒரு ஊழியக்காரன். ஆனால் அந்த ஏலி ஒரு நல்ல மனுஷன். ஆனால் பிள்ளைகள் சரியாக வளர்க்கவில்லையோ, இல்லை அவர்கள் தங்களுடைய விருப்பத்தின்படி வளர்ந்தார்களோ, இப்படியோ அவர்கள் தறிகட்டு போய்விட்டார்கள். இப்போ இந்த சிலோவாவில் இருக்கிற இந்த ஆசாரிப்பு கூடாரமே தறிகட்டு போய் அப்படியாக இருக்கிற சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஏலி வந்து இப்போ என்ன சொல்லுகிறாள் என்று சொன்னால், இந்த அண்ணாள் ஜெபிக்கிறதை பார்த்துவிட்டு என்ன சொல்லுகிறாள்? இவள் ஏதோ குடிச்சிட்டு வந்திருக்கிறாள் என்று சொல்லி வந்து என்ன சொல்லுகிறார்? எதுவரைக்கும் நீ வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு அகற்று என்று சொன்னாள். இப்ப அதற்கு பிரயோஜனமாக அண்ணாள் என்ன சொல்லுகிறாள் என்று சொல்லி 15ஆம் வசனத்துல, அதற்கு அண்ணாள் பிரயோஜனமாக, முதல்ல நீ போய் உண்ட பிள்ளைகளை திருத்து, அதற்கு பிறகு வந்து எனக்கு ஆலோசனை சொல்லு என்று சொன்னாள். அப்படியா? 15ஆவது வசனம் எழுதியிருக்கு. அதற்கு அண்ணாள் பிரயோஜனமாக, ஜீவோலி திருச்சபையில் இருக்கிற அண்ணாள் வேற என்ன சொல்லுவீனோம்? இதைத்தான் சொல்லுவீங்க, நான் சொன்னதைத்தான் சொல்லுவீனோம். அப்படியே முதல்ல போயிட்டு உண்ட பிள்ளையை திருத்து. இப்போ ஒருவேளை லெனின் உதாரணத்துக்கு எடுப்போம். மார்க்கஸ் சரியான குலப்படி, சரியான குல செய்கிறார். ஆனால் லெனின் என்ன செய்கிறார்? யாருக்கு ஆலோசனை சொல்லுகிறார் என்று சொன்னால் ஆபேலுக்கு சொல்லுகிறார். ஆபேல் நீங்க இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லும் போது ஆபேல் உடனே என்ன சொல்லும்? முதல்ல நீங்க யாரை திருத்துங்க? மார்க்கஸை திருத்துங்க. இதுதான் வளமை. என்னிட சொன்னாலும் அப்படித்தான் சொல்லுவேன். அவர் முன்னால சொல்லாட்டிக்கும் பின்னால சொல்லுவேன். அவர் புள்ளிய வழக்க காணையில எனக்கு வந்து சொல்றாரு என்று சொல்லி. அப்ப அதுதான் நாங்கள் செய்கிற காரியம் பிரியமான. நாங்கள் அண்ணாளிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு அவள் என்ன சொல்கிறாள்? அப்படியல்ல என் ஆண்டவனே, கர்த்தர் விசாரிக்கும்படியாக அவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள், அது இதெல்லாம் பெரிய, அவனுக்கு எந்த காரியமும் தேவையில்லை. அவன் பிரதான ஆசாரியன், கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிற ஊழியக்காரன். கீழ்ப்படி, அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுங்க. அப்படி எல்லாம் ஆண்டவனே, அந்த கீழ்ப்படி கர்த்தர் சும்மா எல்லாம் ஸ்டெப் எல்லாம் சரியா இருந்தா தான் டிக் 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 போட்டு தான் கடைசியா பாஸ். ஒரு கொமர்ஸ்ல அந்த கொமர்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும், சமன்படுத்தணும்டா எங்கேயாவது ஒரு இடத்துல படைச்சாலும் சமன்படாது. அப்ப கர்த்தர் நீதி உள்ளவர். அந்த நீதியை சரி கட்டணும்டா எல்லா இடத்துலையும் சரியா இருக்கணும் பிரியமானவர்கள். அப்ப அப்படி இல்லை என் ஆண்டவனே, தன்னை நடத்துகிற ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிந்தவளா இருந்தால் அவளுக்கு தெரியாதா? அண்ணாளுக்கு தெரியாதா ஒப்பினி பினகாசை பற்றி? எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஏலிக்கு முன்பாக அவள் தன்னை தாழ்த்தி கொள்கிறாள். அப்படியெல்லாம் என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, அது மட்டுமல்ல என்னுடைய இருதயத்தை கர்த்தருடைய சந்நிதியிலே நான் ஊற்றி கொண்டிருந்தேன் என்று சொல்லுகிறாள். 15ஆவது வசனத்தில் சொல்கிறான், உம்முடைய மகளை பேலியாளின் மகளாக எண்ணாதும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன். நான் வெக்ஸ் ஆயிட்டேன் ஆண்டவரே, என்னால் முடியலை, இதுக்கு மேலே என்னால் முடியலை, அதனால தான் தேவ சமூகத்தில் என்னை ஊற்றி விட்டேன் என்று சொல்லி அவள் தன்னை ஏலிக்கு முன்பாக தாழ்த்துகிறாள், தன்னை அப்போ ஊழியக்காரனிடத்திலிருந்து பாருங்க, நீங்க ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படிந்தால் ஊழியக்காரர்களிடத்திலிருந்து ஒரு நல்ல வார்த்தைகள் உங்களுக்கு வரும் பிரியமான. அதன் மூலமாக கர்த்தர் உங்களை தேற்றுவார். அது நாங்கள் ஸ்டெப்பா நாங்கள் என்ன சொல்லுவோம்? கர்த்தருக்கும் எனக்கும் பிரதர், கர்த்தர் பார்க்கிறார் பிரதர், அவர் தேவையில்லை பிரதர், குணா பிரதர் தேவையில்லை, கர்த்தருக்கும் பாஸ்டர் என்னத்தை சொல்றது? நான் கர்த்தரோட சரியா இருக்கிறேன். அது என்ன கர்த்தரோட சரியா இருந்தா கர்த்தர் நியமித்த ஊழியக்காரர்களோட நாங்கள் சரியா இருந்துதான் ஆகணும். நாங்கள் ஊழியக்காரர்களோட சரியா இல்லாம கர்த்தரோட சரியாம இருந்தோம்னா போய் சொல்றோம். கர்த்தரை பார்க்கவே மாட்டார். என்ன இது கதை? இவன் என்ன விடுறான்? இவன் என்னோட சரியா இருக்கிறான் அவருக்கு பாருங்க.
என்ன காபிரியல்வன் சொல்றான்னு சொல்லி, இவன் அங்கே கீழே இருக்கிறவங்களுடைய சரியில்லையே, என்னோட இங்கே சரியா இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஏன்னா கர்த்தர் ஒன்றும் கதைக்க மாட்டாருன்றதுக்காண்டி சொல்றது, நான் கர்த்தரோட சரியா இருக்கிறேன். கர்த்தரோட சரியா இருக்கிறீங்களேன்னு சொன்னா சபையில கர்த்தர் நியமித்தவர்களுக்கோடையும் நாங்கள் சரியா இருப்போம். எங்களுடைய ஊழியக்காரர்களுக்கு முன்பாக நாங்கள் சரியா இருப்போம். அப்ப கர்த்தர் அவர்கள் மூலமாக வார்த்தையை கொண்டு வருவார். என்ன சொல்லுகிறார்? அதற்கு ஏலி, சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக என்கிறார். கர்த்தர் உடனடியாகவே பேசுகிறார். ஏன்? அவள் ஊழியக்காரர்கள் மேலாக வைத்த மரியாதை, மதிப்பு, அவர் கர்த்தர் நியமித்த ஊழியக்காரர் என்ற எண்ணம் அவளுடைய இருதயத்தில் எழுந்தபடியா பதில் உடனடியாகவே ஊழியக்காரன் மூலமாக வருகிறது. பிரியமானவர்கள், இன்றைக்கும் அண்ணாலை போல தேவனுடைய சமூகத்தில் ஊற்றுகிறீர்களா உங்களுடைய இருதயத்தை? ஊழியக்காரர்களுக்கு முன்பாக நீங்கள் செம்மையாக நடத்துகிறீங்களா? உங்களை நோக்கி கர்த்தருடைய வசனம், சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. நீங்கள் உங்களுடைய எல்லா வழிகளிலும் சரியாக இருந்தால், உங்களுடைய இருதயத்தை நீங்கள் இந்த சமூகத்தில் என்னத்தை தேவனை நோக்கி பார்க்கிறீர்களோ, தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற ஊழியக்காரனாக சொல்லுகிறேன், கர்த்தர் அதன்படி உங்களுக்கு செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, என்று சொன்னால் பாருங்கள், பிலிப்பியருக்கு பவுல் எழுதின நிருபத்தினுடைய அந்த 4வது அதிகாரம் ஒரு உன்னதமான அதிகாரம். அதில் பிலிப்பியர் 4:6-7 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். பிலிப்பியர் 4:6-7 வசனங்களை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்களினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் ஊற்றுகிற போது முதலாவது என்ன? தேவ சமாதானம். பிரியமானவர்களே, அதான் ஃபர்ஸ்ட் டைம். கிறிஸ்தவ வாழ்க்கை, அது கிறிஸ்தவ அனுபவம் என்கிறது என்னென்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை, உங்களுடைய கண்ணீர்களை, உங்களுடைய பாரங்களை கர்த்தருடைய சமூகத்தில் வைத்த உடனே, நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் சுண்ட சுண்ட கர்த்தர் உனக்கு எல்லாத்தையும் மாற்றுவார் என்கிறது என்னுடைய வார்த்தை அல்ல. ஆனால் முதலாவது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆண்டு கொள்ளும். அதை என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தபடினால நான் சொல்லுகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறது அதுதான். பாடுகளின் மத்தியில சமாதானம், வியாதிகளின் மத்தியில சமாதானம், நெருக்கத்தின் மத்தியில சமாதானம், நிந்தனைகள் மத்தியில சமாதானம், அவமானங்களின் மத்தியில சமாதானம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த சமாதானத்தை எங்களால் உணர முடியலை என்று சொன்னா எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை சரி பார்க்கணும். ஆசீர்வாதம் இல்லை என்றதுனாலே இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை சீர்கட்டு போகிறது. இல்லை எங்களுடைய வேண்டுதல் நீண்ட காலமாக பெண்டிங்ல இருக்கிறதுனால கிறிஸ்தவ வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த தேவ சமாதானம் எங்கள் இருதயங்களை விட்டு எடுபட்டு போயிட்டுது என்று சொன்னா சம்திங் ராங். அங்கதான் பிரச்சனை. இது ஃபர்ஸ்ட் டைம். இப்போ நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு எமர்ஜென்சிக்கு போவீங்க. போனோடனே மலமலண்டு நர்ஸ் பேர் வருவாங்க, சில காரியங்களை பார்ப்பாங்க, சில மருந்துகளை தருவாங்க, போயிடுவாங்க. சிலவங்க 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலத்துக்கும் ஒருத்தரையும் காண கிடைக்காது. ஏன்? முதலாவது செய்தாச்சு, பிறகு செய்ய வேண்டியதெல்லாம் பிறகு. முதலாவது என்ன? தேவ சமாதானம். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு அடிச்சு சொல்லுவேன், நீங்க தேவனுடைய சமூகத்துல உங்களுடைய விண்ணப்பங்களை, உங்களுடைய கண்ணீரை, உங்களுடைய நிந்தனையை கொண்டு வந்து தேவ சமூகத்துல வையுங்கள். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை காத்துக்கொள்ளும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது சத்திய வேதம் சொல்லுகிற சத்தியமான வார்த்தை. அது அப்படியே ஆகும். அப்ப இப்ப இந்த அண்ணாளுக்கும் அந்த வார்த்தை ஏலியின் மூலமாக வருகிறது. நீ சமாதானத்தோட போ. 12வது வசனம் நல்ல, அடுத்த வசனம் மிக நல்ல வசனம் இருக்க, வாசிங்க. அதுக்கு அடுத்த வசனம், சமாதானத்தோட போ. 18வது வசனம், அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால், அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. பிரியமானவர்களே, அது அவளுக்கு எல்லாம் நடந்துட்டுதா? என்ன பிள்ளை பிறந்துட்டுதா உடனே? இல்லை. அவள் ஜெபித்த அந்த 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 சந்ததியை தொடர்ந்து வந்த சாவன் நீங்கி போயிட்டுதா? இல்லை. ஆனால் சமாதானம் அவளுடைய இருதயத்தை ஆண்டு கொண்டபடினா அப்புறமாய் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தேவனுடைய சமூகத்துல நீங்கள் ஊட்டி விட்டால் சந்தோஷமாயிருங்கள். அதான் பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் போது தான் சொல்றேன், சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஏன்? எல்லாம் உங்களுக்கு நல்லா நடந்துட்டுதான்டா? இல்லை, சமாதானம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கு.
என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானம் இல்லை, அது என்னுடைய சொந்த சமாதானம், அதை ஒருவரும் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது, ஒருத்தரும் உங்களிடத்திலிருந்து எடுக்கலாம். ஆனால் நீங்க அதை குழப்பி போடலாம். இன்றைக்கு அநேக எங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறத நாங்க தான் சமாதானத்தை குழப்பையிலும், வேற ஒருத்தரும் குழப்ப இயலாது. ஆண்டவர் சொன்னா தானே ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுக்க இயலாது. அப்ப ஏன் சமாதானம் குழம்புது? என்ன நான் குழப்புறேன், வேற யாரும் குழப்ப முடியாது. அந்த சமாதானம் உங்களுடைய இருதயங்களை ஆளக்கடவுது. கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டார். சேனைகளின் கர்த்தர் அன்னாளுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்து, முதல் கட்ட ஜெபத்துக்கு பதில் கொடுத்து, எனக்கு ஒரு பிள்ளையே கொடும் என்கின்ற அவனுடைய முதல் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிறது. சாமுவேல் பிறக்கிறார். பிரியமானவர்களே, அப்ப சாமுவேலை இப்ப கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு வந்து அவள் தன்னுடைய பொருத்தன்படியே விட்டு விட்டார். இப்ப நாங்கள் அடுத்த கட்டமாய் சாமுவேலை நோக்கி எங்களுடைய பார்வையை திருப்புவோம். சாமுவேலை நினைத்து பாருங்கள். அவன் சிறு பிள்ளை எங்க இருக்கிறான்? கர்த்தருடைய ஆசாரிப்பு கூடாது, அவருடைய ஆலயத்தில் இருக்கிறார். யாருடைய வம்சத்துல வந்தவன்? கோராகின் வம்சத்துல வந்தவன். எந்த விதத்திலும் கர்த்தருடைய ஊழியத்திலே பங்கடைய முடியாதென்று இஸ்ரவேலால ஒதுக்கப்பட்டவன், நிந்திக்கப்பட்டவன், அவமானங்களை சுமந்த ஒரு சந்ததியிலிருந்து வந்திருக்கிறான். ஆனா எங்க வந்து நிற்கிறான் என்று சொன்னா கர்த்தருடைய சமூகத்துல. அப்ப பாருங்க, இப்ப சாமுவேலை யோசிச்சு பாருங்க. அவனுக்கு என்ன நடந்தாலும் ஏனென்று கேட்க தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. அங்க இருக்கிற ஒப்னியும் பினகாசும் அவனோட சேர்ந்து அவனுடைய கூட்டாளிமார்கள் ஆசாரியத்துவம் செய்கிறவங்க எல்லாருமே பொல்லாத ஆக்கள், பேலியாளின் மக்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த சாமுவேல் என்கின்ற பிள்ளையாண்டான் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறான். பிரியமானவர்களே, அவன் எதையாவது தொடையிலுமா? அவன் நிற்கிற இடத்துல சுத்தி இருக்கிற எல்லாம் பரிசுத்த பனிமூட்டு, எல்லாமே பரிசுத்தத்துக்குரியது, எல்லாமே தேவனுக்குரியது. ஏதாவது ஒன்றை தொட்டான் என்று சொன்னா, சின்ன பிள்ளை தெரியாம போய் தொட்டான், புடரில் யாராவது அடிச்சிருப்பான். டேய், நீ கோராகின்ற வம்சத்துல சொல்லி காட்டுவாங்க, நீ அங்க இருந்து வந்த, நீ போட அங்கால போய் நில், போய் அங்கால தள்ளி நில், அதுக்குள்ள வராது, இதுக்குள்ள வராது, அதை செய்யாத, இதை செய்யாத என்ற இந்த நிந்தனையோடு இந்த அவமானத்தோடு தான் சாமுவேல் கர்த்தருடைய சமூகத்திலே வளர்ந்து வந்தான். பிரியமானவர்களே, அப்ப நாங்கள் இன்றைக்கு சொல்றோமா, சபையில் அவர் என்ன இதை செய்ய முடியல, அதை செய்ய முடியல, நான் அதை செய்ய போனா அதுக்கு தடுக்கிறீனம், இதுக்கு சவுண்டு வைக்கிறீனம், இல்லை அதுக்கு சவுண்டை ஏத்துறீனம், எனக்கு பீமரை அங்க திருப்புறீனம், இஞ்ச திருப்புறீனம், மிக்சரை இதன்றீனம் எல்லாம் சாட்டு சொல்றீங்களா? சாமுவேலுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை விசாரிச்சா என்ன சொல்லுவீங்க? சாமுவேல் கர்த்தருடைய சமூகம் சேர்ச்சை விட்டு போனவங்களை கேட்டால் இதைத்தான் சொல்றாங்க. அவர் அப்படி செய்தார் பிரதர், இவர் இப்படி செய்தார் பிரதர், அந்த பிரதர் சரியில்லை, இந்த பிரதர் சரியில்லை, பாஸ்டர் சரியில்லை, பாஸ்டர் கைதறையில, எல்லாத்தையும் சொல்றீங்களே. கர்த்தர் சாமுவேலுக்கு முன்பாக உங்களை விசாரிக்கும் போது உங்களுடைய நீதி எடுபடுமா? அவன் அவ்வளவு நிந்தனைகள் அவமானங்களும் மத்தியில வேதம் திருப்பி திருப்பி சொல்லுது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ கர்த்தருக்கு முன்பாக அவன் பணிவிடை செய்து வந்தான்னு சொல்லி. அப்ப என்ன பணிவிடை செய்யணும்? கர்த்தருடைய ஆசாரிய ஊழியத்துக்கு, அவருடைய பரிசுத்த ஊழியத்துக்கு எதுவுமே செய்ய முடியாது. ஏதாவது சொல்லியிருப்பான், டே அதை போய் வாங்கிட்டு வா, டே சாமுவேல் இதை கூட்டு, இந்த கதிரையை அடுக்கு, இந்த மேசி எடு, இதை எடு, அது எடு, டொய்லெட்டை கூட்டு, கதிரை அடுக்கு, மேசி அடுக்கு. கம்ப்ளைண்ட் பண்றோமா? எப்போ போனாலும் எங்களை கதிரை அடுக்கத்தான் விடுறீனம், டொய்லெட் கிளீன் பண்ண விடுறீனம், கிச்சன்ல டீ போட விடுறீனம். சாமுவேலை போல கம்ப்ளைண்ட் இருக்கு, ஒன்றுக்கும் கவலைப்பட தேவையில்லை. பிரியமானவர்களே, வேதம் அப்படித்தான் நடந்தது. தேவன் பார்க்கிறார். கர்த்தருடைய கண்கள் சாமுவேலின் மேல நோக்கமா இருந்து மற்றவங்க அவரை நிந்தித்தார்கள், தண்டினார்கள். 3வது வசனத்தினுடைய 1வது வசனத்தை வாசிங்கள். சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஓகே, போதும். சாமுவேல், கர்த்தர் என்ன பார்க்கிறார்? சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் 2 விதங்கள்ல. உண்டு, கர்த்தர் என்ன பார்க்கிறார்? அவனை தன்னை பணிவிட செய்கிற ஊழியக்காரனாகவே பார்க்கிறார். அவன் என்ன நிந்தனையை செய்தாலும் சரி, அவன் செய்கிற ஊழியம் எதுவும் ஆசாரியத்துவத்துக்கு உரிய ஊழியம் அல்ல. அதை செய்ய கோகாத்தின் புத்திரருக்கு அந்த ஊழியம் கிடையாது. ஆசாரிய ஊழியத்தை அவர்கள் செய்யவே முடியாது. அதிலும் கோராகின் புத்திரர் எதையுமே செய்ய முடியாது. அவர்கள் முழுவதுமாக தடை செய்யப்பட்டவர்கள், முழுவதுமாக கர்த்தருடைய ஊழியத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவர்கள். ஆனால் கர்த்தர் அவன் செய்த சின்ன சின்ன காரியம், அவன் என்ன செய்திருப்பான்? இப்ப என்ன இங்கே வச்சு சொல்ல போனா, அவன் கதிரை மேசையை அடுக்கி இருப்பான், கூட்டி இருந்திருப்பான், டாய்லெட் கிளீன் பண்ணியிருப்பான், டீயை போட்டிருப்பான், டீயை கொண்டு போய் கொடுத்திருப்பான். அப்படி ஏதாவது அதற்கு ஆசாரியத்துவத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஊழியத்தை தான் அவன் செய்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவன் கர்த்தருக்கு முன்பாக ஊழியக்காரனாக இருந்தான் என்று சொல்லி. பிரியமானவர்கள், அது மட்டுமல்ல, ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ரொம்ப முக்கியமான காரியம். இன்றைக்கு கணக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இண்டிவிஜுவல் மினிஸ்ட்ரி. அது என்ன இண்டிவிஜுவல் மினிஸ்ட்ரி? எனக்கு தெரியாது.
கர்த்தருக்கு முன்பாக செய்ய போனா அடுத்தது ஏலிக்கு முன்பாக செய்தாகணும். நீங்கள் உங்களை நடத்துகிற ஊழியக்காரர்களுக்கு முன்பாகத்தான் உங்களுடைய ஊழியம் இருந்தாக வேண்டும். அவர்கள் சொல்றதைத்தான் நாங்கள் செய்தாகணும். என்ன பாஸ்டர் என்ன இதை செய்ய சொல்றார், பாஸ்டர் என்ன அதை செய்ய சொல்றார், குணா பிரதர் எனக்கு வெறும் காணிக்க பாட்டு தான் போடுறார், நாங்கள் இருக்கிற டேலண்ட்டுக்கு நாங்கள் பிரசங்கமே செய்யலாம், எங்களை வெறுமனே காணிக்க பாட்டுக்கு போடுறீங்கள், எங்களை வெறுமனே கதிரி எடுக்க விடுறீங்கள், எங்களை வெறுமனே டீ போட விடுறீங்கள், வெறுமனே சமைச்சு கொண்டு மட்டும்தான் விடுறீங்க, அதுக்கு மட்டுமா நாங்கள் ஆட்கள், இப்படியெல்லாம் சொல்றீங்களா பிரியமானவர்கள்? இல்லை. ஏலிக்கு முன்பாக என்று சொல்லி வேதவசனம் ஏன் அழுத்தி சொல்லுது? கர்த்தருக்கு முன்பாக செய்தா ஊழியக்காரர்களுக்கு முன்பாக நாங்கள் நடத்து, அதான் ஸ்டெப். கர்த்தர் ஒரு நாளும் தன்னுடைய முறையை மாற்ற மாட்டார். நீங்க கர்த்தருக்கு முன்பாக என்று சொன்னால் அடுத்தது கர்த்தருக்குள்ளாக உங்களை நடத்துக்கு. நீங்க இந்த ஜீவோலி திருச்சபையில இருந்தா பாஸ்டர் நிஜனுக்கு கீழ்பட்டவர்களாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும். அவர் மூலமாக வருகிற ஊழியங்களை தான் நாங்கள் செய்தாகணும். அவர் சொல்லுகிற விதமாகத்தான் நடக்கணும், வேற வழி இல்லை. இதே இப்போ நீங்கள் சொல்லலாம், பார்த்திவன் நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்க, நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் நாங்கள் கதறி அடுக்கி கொண்டிருக்கிற எங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும், டாய்லெட் கிளீன் பண்ணுற எங்களுக்கு தான் இந்த கஷ்டம் தெரியும் என்று சொல்லி புருஷல் சபையில் ஊழியம் செய்த பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் 10 வருஷம் நான் ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த சபை புருஷல் சபையில் ஆராதனை ஊழியம் செய்யும்படியாக நியமிக்கப்பட்டுச்சு. புருஷல் சபையில் வேறு சில குழப்பங்கள் வந்தபடினால பாஸ்டர் எல்லாற்ற ஊழியத்தையுமே நிப்பாட்டி விட்டார். இன்னார் யோசிக்கல, எல்லாத்தையுமே நிப்பாட்டி விட்டேன். அப்போ என்னையும் நிப்பாட்டிப்பட்டாச்சு. கோராகின் புத்திரரை போலதான். நான் ஒன்றும் செய்யலை, எனக்கு என்னென்னே தெரியா, என்ன பிரச்சனை நடந்தாலும் தெரியா, நிப்பாட்டியாச்சு. எவ்வளவு காலம்? 10 வருஷம். ஜாக்கோ பிரதர் வாரவர், கிறிஸ்டி பிரதர் வாரவர், குணா பிரதர் வார தெரியும். அங்கே போய் எல்லாவற்றையும் அடுக்கி எல்லாத்தையும் பூட்டி இதண்டிட்டு ஊழியக்காரர்கள் வந்து வேர்ஷிப்பு ஆராதனை எல்லா போதையும் நடத்துகிற வரைக்கும் நான் இருந்து அந்த இதுக்கு உதவி செய்வேன். ஆனால் ஒரு நாளும் கேட்டதில்லை, எனக்கு என் நீங்கள் வேர்ஷிப் பண்ணி பாட்டினீங்கள், எனக்கு என் ஊழியம் தெரியலேன்னு கேட்டதில்லை பிரியமானவர்களே. ஏனென்று சொன்னால் எனக்கு குணா பிரதர் சொன்ன ஒரு நல்ல வார்த்தை. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுலேயே அவர் சொன்னார், பார்த்திவன் நான் தீர்க்கதரிசி இல்லை, ஆனால் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருக்கு முன்பாக உங்களை ஒரு ஊழியக்காரனாக கர்த்தர் பயன்படுத்துவார். ஆனால் நான் சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னால் அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்கன்னு சொல்லி அந்த வசனம் எனக்கு நல்ல மைண்ட்ல இருக்கு. அவருடைய பலத்த கரத்துள்ள அடங்கியிரு. வேற கேள்வி தேவை. கர்த்தருன்னு உரிய காலத்துல உயர்த்தும்படிக்காக அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கியிரு. அப்ப அந்த வார்த்தையை நான் பிடிச்சு கொண்டேன். அப்ப இதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்ப இன்றைக்கு அவ்வளோ பெரிய ஊழியக்காரன் இல்லைன்றாலும் ஒரு சில ஆத்மாக்களிலும் என்னுடைய வார்த்தையை கேட்டு தங்களை பிழை கொடுத்து கொள்ளும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்கு என்ன காரியம்? நான் என்னை அந்த வார்த்தைக்கு நேராக கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்க. அப்ப கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்கன்னு சொன்னா கர்த்தருக்கு மட்டும் செவி கொடுக்க இல்லை, கர்த்தர் நியமித்த ஊழியக்காரர்களுக்கு கீழே இருந்து ஆகணும். அப்ப இதுதான் கர்த்தருடைய நியமம் பிரியமானவர்கள். இதைத்தான் சாமுவேல் செய்தான். ஆனால் கர்த்தர் அவன் செய்த எல்லா ஊழியங்களையும் கண்டார். அதான் கர்த்தர். இப்ப கர்த்தர் சாமுவேலை சந்திக்கிற வேளை வந்துச்சு. கர்த்தர் என்ன சாமுவேலை நோக்கி, அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். 4வது வசனம், 3ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். இப்ப சாமுவேலுடைய வேளை வந்துட்டது பிரியமானவர்களை. இப்ப கர்த்தர் அந்த கோராகின் வம்சத்துல வந்தவன், எல்லா விதமான ஊழியங்களிலிருந்து தள்ளப்பட்ட அந்த சாமுவேலை கர்த்தர் சந்தித்தார். இப்ப எங்களுக்கு இந்த கதை நல்லா தெரியும். ஒருக்கா கூப்பிட்டார், 2 தரம் கூப்பிட்டார், 3 தரம் கூப்பிட்டார். இப்படி எல்லாம் நாங்க வாசிக்கிற போது அப்படியே விட்டுருவோம். என்ன கூப்பிட்டார், வந்தார், கூப்பிட்டார், வந்தார், போனார்ன்னு சொல்லி. ஆனா அதுக்குள்ளதான் ரகசியம் அடங்கி இருக்கு. இப்ப சாமுவேலை கர்த்தர் கூப்பிடுகிறார். சாமுவேல் என்ன நினைச்சா, ஏலி தான் தன்னை கூப்பிடுறான்னு சொல்லி. இப்ப சாமுவேல் எங்க இருக்கேன்னு சொன்னா ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய அந்த வெளிப்பிரகாரத்துல தான் இருக்க முடியும். வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இருப்பார்கள், சாமுவேல் வெளிப்பிரகாரத்தில் இருக்க முடியும். ஏலி என்ன செய்தார் என்று சொன்னால், ஏலி தன்னுடைய ஸ்தானத்தில் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் அந்த விளக்கு எரிந்து கொண்டிருக்கும்படியாக அதை கண்காணிக்கிறதுக்கு பிரதான ஆசாரியன் அங்கேயே ஒரு ஆசனத்தில் இருப்பார். அந்த விளக்கு எந்த நேரம் எரிஞ்சு கொண்டிருக்கான்றதை பார்க்கறதுக்கு. அப்ப ஏலி எங்க இருக்கிறார்? பிரதான அந்த பரிசுத்த ஸ்தலத்தில். சாமுவேல் எங்க இருக்கிறான்னு சொன்னா வெளிப்பிரகாரத்துல. இப்ப கர்த்தர் கூப்பிடுகிற போது இவன் ஏலி தான் கூப்பிட்டார் என்று சொல்லி என்ன செய்தான்? பிரதான ஸ்தலம், அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் என்ன கூப்பிட்டீரான்னு கேட்டான். அப்ப ஏலி சொன்னா, இல்லை நான் கூப்பிடலையே, நீ போய் படண்டு. அப்ப சாமுவேல் என்ன செய்தார்? திருப்பியும் போய் வெளிப்பிரகாரத்துல படுத்திருந்தார். கர்த்தர் மறுபடியும் கூப்பிட்டார். சாமுவேல் திருப்பியும் போய் கேட்கிறார், என்ன கூப்பிட்டீரா? ஏலி சொல்ல, இல்லை நான் கூப்பிடல,
நீ போய் மறுபடியும் படுத்துக்கொள்ளட்டும். 3ஆம் தரமும் கர்த்தர் கூப்பிடுகிற போது இவன் என்ன செய்தான்னு சொன்னா, வெளிப்பிரகாரத்திலிருந்து பரிசுத்த தலத்துக்குள்ள வந்து ஏலிட்ட கேட்கிறான், என்ன கூப்பிடுறான்னு சொல்லி. இப்போ ஏலி சொன்னார், இல்லை நான் கூப்பிடலையேன்னு சொல்லி. ஆனா ஏலிக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு, கர்த்தர் பிள்ளையை அழைக்கிறார் என்றதை சொல்லி. அப்ப அவர் சொன்னார், இனி கூப்பிட்டா தேவரீர் சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லும். இதை நாங்கள் எங்க அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், யூதர்களுடைய சரித்திரத்தின் மூலமாக அதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். இப்ப என்ன செய்யணும் என்று சொன்னால், சாமுவேல் போய் படுக்கிறதுக்கு மகா பரிசுத்த தலத்துக்கும் வெளிப்பிரகாரத்துக்கும் இடையில இருக்கிற திரையை விலத்திட்டு போய் வெளிப்பிரகாரத்துல படுக்கணும். இவன் நித்திர தூக்கத்துல என்ன செய்துட்டார் என்று சொன்னா, மகா பரிசுத்த தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில இருக்கிற அந்த திரையை விலக்கிட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் சாமுவேல் படுத்துட்டார். இதை எப்படி நாங்கள் வேத வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 3:15. சாமுவேல் விடிய காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தான். ஆமென். பாருங்கள், இப்ப இந்த வசனத்தை நாங்கள் ஹோல்ட்ல வச்சிருப்போம். இப்ப ஏலியினுடைய ஊழியத்தை தள்ளி, ஒப்னி பிரகாசை தள்ளி, கர்த்தர் வேறொரு ஆசாரியனை ஏற்படுத்த போகிறேன் என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசி மூலமாக 2ஆம் அதிகாரத்தில் அவர் பேசிவிட்டார். இப்ப ஏலியை தள்ளி விட்டால் அடுத்த பிரதான ஆசாரியத்துவத்துக்கு யார் வர முடியும்? ஆரோனுடைய குடும்பத்தில் இருக்கிற வேறு யாராவது தான் பெற முடியும். அதான் நியமம். ஆரோன் குடும்பத்தில் இருந்து தான் பிரதான ஆசாரியத்துவத்துக்கு யாராவது பெற முடியும். சாமுவேல் யார்? கோகாத்தின் வம்சத்தில் வந்தவர்கள். அப்போ கோகாத்தின் வம்சத்தில் வந்தவர்கள் எந்த காலத்திலும் அவர்கள் பிரதான ஆசாரியத்துவத்துக்குள்ளே பெற முடியாது. அதிலும் சாமுவேல் கோராகின் குடும்பத்தில் வந்தவர்கள். அவர்கள் எந்த ஊழியத்துக்குமே பெற முடியாதவர்கள். அப்ப எப்படி சாமுவேல் பிரதான ஆசாரியனாக முடியும் என்று சொன்னால், அது இப்படித்தான ஆச்சு. எப்படி? இந்த 15ஆவது வசனம் என்ன சொல்கிறது? சாமுவேல் விடிய காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான் என்று வாசிக்கிறோம். அப்ப இந்த இடத்துல எங்களை கர்த்தருடைய ஆலயத்தின் கதவு என்று எழுதியிருக்கபடினால ஒன்றும் விளங்குதில்லை. ஆனால் இந்த திரைகள் இருக்குதே, இந்த வெளிப்பிரகாரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கிறதுக்கு ஒரு திரை இருக்கும். அந்த திரைக்கு ஒரு பேர் இருக்கு. அதே மாதிரி பரிசுத்த தலத்தையும் மகா பரிசுத்த தலத்தையும் பிரிக்கிறதுக்கும் ஒரு திரை இருக்கும். அந்த திரைக்கும் ஒரு பேர் இருக்கு. அதே மாதிரி வெளிப்பிரகாரத்தையும் வெளியில இருக்கிற ஏரியா பிரிக்கிறதுக்கும் ஒரு திரை, 3 திரை இருக்கும். அந்த 3 திரைக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. அதைத்தான் இயேசு சொன்னா தெரியுமா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் உண்டு. அந்த இடத்துல இயேசு பயன்படுத்துகிற உண்மையான சொற்கள் அந்த 3 திரைகளையும் தான் அவர் பயன்படுத்தினார். நான் தான் வெளிப்பிரகாரத்தின் திரையாய் நான் தான் இருக்கிறேன், பரிசுத்த தலத்தினுடைய திரையும் நான் தான், மகா பரிசுத்த தலத்தினுடைய திரையும் நான் தான் என்று சொல்லி அந்த 3 பேரையும் பயன்படுத்தினார். அப்ப இந்த இடத்துல சாமுவேல் கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலை திறந்தான் என்று எழுதியிருக்கிறது. மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய அந்த திரைச்சிலேயே அவன் திறந்தான். என்ன, அவன் எங்க போயிட்டான்? இப்ப மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஆரோனின் குடும்பத்துல வந்த பிரதான ஆசாரியனே ஒரே ஒருக்கத்தான் போக முடியும். வருஷத்துல ஒரே ஒரு தரம் தான் போக முடியும். அதுவும் மிகுந்த பயத்தோடையும் நடுக்கத்தோடையும் தனக்கு பலி செலுத்தி விட்டு தன்னை முதலாவது அவன் கர்த்தருக்கு முன்பாக ஆயத்தப்படுத்திட்டு அதுக்கு பிறகுதான் ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தனை செய்ய அவன் ஒரே ஒரு தடவை தான் மகா பரிசுத்த தலத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் வருஷத்துல. ஆனால் இந்த சாமுவேல் எதையும் செய்யாமல் அவன் மகா பரிசுத்த தலத்துக்குள்ள போயிட்டான். இப்ப வெளியில இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? கர்த்தர் அவனை ஏற்றுக்கோ, இல்லைன்னா அவன் அங்கேயே செத்திருப்பான். கர்த்தர் அவனை அனுமதிக்காவிட்டால் அவன் அந்த இடத்துலயே செத்து போயிடுவான். அதுதான் நியமம். இப்ப கர்த்தர் அவனை மகா பரிசுத்த தலத்துக்குள்ளே அனுமதித்த போது அவனுக்கு கொடுக்கப்படுகிற நாமம் மகா பிரதான ஆசாரியன் இல்லை, மகா பிரதான ஆசாரியன். இதற்கு முன்பு யார் மகா பிரதான ஆசாரியனாக இருந்தார் சொன்னா மோசே மட்டும்தான் எந்த நியமமும் செய்யாமல் கர்த்தருடைய சமூகத்துக்கு அவருடைய உடன்படிக்கை பட்டிக்கு முன்பாக நிற்க முடியும். அவருக்கு எந்த ஆசாரியத்துவமும் இல்லை, அவர் எந்த நியமத்தையும் செய்ய முடியும் தேவையில்லை. கர்த்தர் அழைத்த போதெல்லாம் அவருடைய சமூகத்துக்கு முன்பாக போய் நிற்க முடியும். இப்ப கர்த்தர் அழைத்து அவருடைய உடன்படிக்கை பட்டிக்கு முன்பாக போய் நின்ற அடுத்த மகா பிரதான ஆசாரியன் சாமுவேல். அதுக்கு அடுத்த மகா பிரதான ஆசாரியன் யாருன்னு எங்களுக்கு தெரியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, இதுதான் கர்த்தருடைய அழைப்பினுடைய உன்னதம். யார் என்ன செய்யலாம், யார் எங்களை தள்ளலாம், யார் எங்களை ஒன்றும் இல்லாதவர்கள் என்று சொல்லி தள்ளி விடலாம். இதுதான் நீ செய்யணும், நீ இதைத்தான் செய்யணும், நீ டாய்லெட் தான் கழுவணும், நீ கதிரை தான் அடுக்கணும், நீ டீ தான் போடணும் சொல்லி மற்றவர்கள் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் உங்களை மகா பிரதான ஆசாரியனாக அழைக்கிற போது
யாரும் எந்த தடையும் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் பாருங்கள், நீங்கள் 20வது வசனத்தை வாசி, 19:20 3ஆம் அதிகாரத்தோட 19:20 வாசிக்கிறேன். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பேர்சவா மட்டும் உள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கிட்டு. இப்ப எல்லாருக்கும் தெரியுமா, அவன் மகா பிரதான ஆசாரியன், அவன் எந்த ஆயத்தமும் செய்யாம கர்த்தருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிட்டு வந்துட்டான். கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டுட்டார். பிரியமானவர்களே, நீங்களும் நினைக்கலாம், வாலிப பிள்ளைகள் நினைக்கலாம், இப்படி நாங்கள் ஊழியத்துக்கு வரையிலும் சில பல பெண் பிள்ளைகள் நினைக்கலாம். யோசிச்சு பாருங்கள், ஏஞ்சல், இமானுவேலா, கிஷியா, தெபோரா எல்லாம் நினைக்கலாம். இப்ப ஊழியம் பிரசங்கம் செய்கிற எல்லாரும் ஆண்களா இருக்கிறாங்க. அப்போ ஒரு காலத்துல எங்களுடைய ஊழியம் செய்யக்கையும் மார்க்கஸும் ஆபேலும் தான் பிரசங்கம் செய்வாங்க போலேன்னு சொல்லி. ஆனா பாருங்க, கர்த்தருடைய கரத்துல எதுவும் இல்லை. நீங்க கர்த்தருடைய சமூகத்துல இருக்கிறீங்களா? சாமுவேலை போல நீங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டு வரீங்களா? கர்த்தர் எல்லா நியமத்தையும் மாத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களை எப்படியாகவும் எடுத்து உயர்த்தி பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன்னு சொன்னா, ஆரோனுடைய குடும்பத்துல வரவும் இல்லை, அவன் தடை செய்யப்பட்ட கோராகின் வம்சத்துல வந்த அந்த சாமுவேல் மகா பிரதான ஆசாரியனாக கர்த்தருக்கு முன்பாக உயர்த்தப்பட்டான். பிரியமானவர்களே, இதுதான் கர்த்தருடைய நிலைமை, இதுதான் கர்த்தர், இதுதான் நாங்கள் ஆராதிக்கிற தேவன். இப்ப நாங்கள் என்ன பார்க்கணும்னு சொன்னால், இப்போ கோராகின் புத்திரருடைய நிலைமை என்ன? சரி, சாமுவேல் ஒரு ஆள் மட்டும் உயர்த்தப்பட்டா போதுமா? இல்லை. அப்ப கோராகின் புத்திரருக்கு என்ன ஆயிட்டு? நாங்கள் அதே 4ஆம் புஸ்தகத்தினுடைய அந்த 6ஆம் அதிகாரத்துக்கு போனோம்னு சொன்னால், அதை இப்ப வாசிக்க நேரம் இல்லை. நீங்க இந்த வம்ச அட்டவணைகளை பார்த்தீங்கள். தாவீது மறுபடியும் கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வந்து கர்த்தருடைய கூடாரத்தை நியமித்த போது அவன் ஒரு ஆராதனை முறைமையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறான். என்ன? சங்கீதக்காரர்களை அந்த ஊழியத்துக்கு நியமிக்கிறான். அப்ப நியமிக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் யார் என்பதை அறிய வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் எடுத்துக்கொள்வோம் சங்கீத புஸ்தகத்தினுடைய 42வது சங்கீதம். சங்கீதம் 42னுடைய அந்த மேலே இருக்கிறத மட்டும் வாசிங்க. எங்களுக்கு சங்கீதம் தேவையில்லை. கோராகின் புத்திரர் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீஸ் என்னும் தாவீதின் சங்கீதம் 44 நான் வாசிக்கிறேன். கோராகின் புத்திரர் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீலனின் சங்கீதம் 45 சோசிமேம் வாத்தியத்தில் வாசிக்க கோராகின் புத்திரர் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் 46 கோராகின் புத்திரர் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு 47 கோராகின் புத்திரர் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு 48 கோராகின் புத்திரருக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு 49. அப்ப இப்ப என்ன? கோராகின் புத்திரருக்கு என்ன ஸ்தானம்? அவர்கள் பாடல்களை வழி நடத்துகிறவர்கள். பிரியமானவர்களே, எந்த இஸ்ரவேல் சபையார் கோராகின் புத்திரரை நிந்தித்து அவர்களை இழிவாக எண்ணி அவர்களை ஊழியத்துக்கு எல்லாம் அவர்கள் பங்கேற்க கூடாது என்று ஒதுக்கினார்களோ, அந்த இஸ்ரவேல் சபையார் தேவனை ஆராதிக்கும்படியாக தாவீது நியமித்த அந்த கூடாரத்துக்கு முன்பாக கூடி வருவார்கள். அவர்களுக்கு முன்பாக தேவன் என்னுடைய ஆராதனையை வழி நடத்துகிறதுக்கு யார் நிற்பார்கள்? கோராகின் புத்திரர். தாவீது அவர்களுக்கு ஒப்பு கொடுத்த அந்த அருமையான அந்த சங்கீதங்களை எல்லாம் போய் வாசிங்க. அந்த சங்கீத பாடல்களை எல்லாம் பாடி ஆராதனையை நடத்துகிறவர்கள் யார்? கோராகின் புத்திரர். அப்ப கர்த்தர் அவரவர்களுக்கு அவரவர்கள் நியமித்த காலத்துல ஊழியத்தை தருவார். உங்களுடைய தீர்மானம் அனாதி காலங்களுக்கு உரியது. இன்றைக்கு பாட்டினம் இல்லை, தாயின் கருவில் உருவாகும் முன்னே அவர்களை கண்டார் என்று சொல்லி உங்களுடைய தீர்மானம் எப்பொழுதோ முந்தினது. பிரியமானவர்களே, அதை கர்த்தர் செய்ய உண்மை உள்ளவர். கோராகின் புத்திரருக்கு ஊழியம் உண்டு, கோகாத்தியருக்கும் உயர்வான ஊழியம் உண்டு. ஆனால் கோராகு காலத்துக்கு முந்தி கொண்டான், அதனாலதான் சாபம். நாங்க என்ன நினைக்கிறோம்? பார்க்கறத தான் பார்க்கிறோம். பாத்தியா, ஆரோனுக்கு மட்டும் கொடுத்துட்டார், அவருக்கு மட்டும் கொடுத்துட்டார், பாஸ்டர் மகளுக்கு கொடுத்துட்டார், குணாபிரதன் மகளுக்கு கொடுத்துட்டார், இப்படி நாங்க பார்க்கிறோம். ஆனா கர்த்தருடைய தீர்மானம் அது அனாதியானது, அது எல்லாரை குறித்தும் உண்டு. கோகாத்தின் புத்திரருக்கும் ஊழியம் உண்டு. தாவீது அந்த சிருஷ்டிக்கிற அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் அந்த ஆராதனை வீரர்களாக நின்று பாடல்களை பாடி ஜனங்களை நடத்துகிற அந்த பெரிதான ஊழியம் கோராகின் புத்திரருக்கு உண்டு. ஆனால் அவர்கள் பாருங்கள், அதை கோராக அறியாமல் முரட்டாட்டம் பண்ணினார். ஆனால் கோராகின் புத்திரர் தங்களை காத்து கொண்டார்கள். தங்களுடைய குறித்த தேவனுடைய தீர்மானத்தை அவர்கள்
சுதந்திரித்து கொண்டார்கள் பிரியமானவர்களே. அதுதான் பிரதமான காரியம். இப்போ அன்னாளுடைய ஜெபம் அவளுடைய சிறுமியை நீக்கி போட்டது, அவளுடைய மகனை ஒரு மகா பிரதான ஆசாரியனாக மாற்றினது, பல தலைமுறைகளாக தொடர்ந்து வந்த அவளுடைய வம்சத்தினுடைய சாபத்தை நீட்டி அவர்களை கர்த்தருக்கு என்று ஒரு வல்லமையான ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களாக மாற்றி போட்டது. பிரியமானவர்களே, பெண்களே, வல்லமையான ஜெபத்தை செய்கிற வல்லமை பெண்களிடத்துல தான் உண்டு. ஆண்கள் கர்த்தரிடத்துல போராடி ஜெபிக்கிற அந்த வல்லமை சகோதரிகளிடத்தில் நிறைய உண்டு. ஒரு முறை நானும் தவேந்திரனையும் கதைச்ச போது நாங்கள் கதைச்சு கொண்டோம். தவேந்திரன் சொன்னார், தன்னை மரணத்திலிருந்தே தன் மனைவியினுடைய ஜெபந்தான் காப்பாற்றி கொண்டு வந்துச்சு பாத்தி என்று எனக்கு சொல்லி. நான் சொன்னேன், அப்படித்தான் பிரதர் எனக்கும். நான் இதே ஹாஸ்பிட்டல் இந்த ஒரு 500 மீட்டரும் இருக்காது சாகிறதுக்கு இருந்த போது அது நிசாவுனுடைய கண்ணீர், அந்த போராட்டம் தான் என்னை உயிரோடு கொண்டு வந்து இந்த இடத்துல நிப்பாட்டி இருக்கு. பிரியமானவர்களே, அப்படி எல்லா பெண்களுமே உங்களால தான் முடியும் கர்த்தருடைய சமூகத்துல போராடி ஜெபிக்க. உங்களுடைய பிள்ளைகளை ஒதுக்குகிறார்களா? கர்த்தருடைய சமூகத்துல ஜெபியுங்கள். உங்களுடைய கணவன்மாரை ஒதுக்குறது போல தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்துல போராடி ஜெபியுங்கள். உங்களுடைய நல்ல பங்குல வளருங்க. அந்த சிஸ்டரா சண்டைக்கு வருவா, அந்த சிஸ்டரா மற்றவங்களை பற்றி கதைப்பா, அப்படிப்பட்ட இல்ல. அண்ணாலை போல அந்த சிஸ்டரா கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்தாண்டா ஜெயம் எடுக்காம விட மாட்டான்ற அந்த நல்ல பேரை சம்பாதிங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுடைய கணவனை, உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய சந்ததியை முழுவதுமாய் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அன்னாளின் தேவன் தான் நமது தேவன், சேனைகளின் கர்த்தர் நம்முடைய தேவன். அதனால நாங்கள் தைரியமாய் அவர் இடையில கிட்டி சேருவோம். கர்த்தர் நிறைவாய் எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.